அந்த பூலி செய்யறவங்க அவங்க இன்னொருத்தவங்கள பூலி தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுதான் செய்யறாங்களா? எலிக்கு விஷ வச்சு அதை கொல்லுவோம், ஆனா எலி மருந்துடுவோம். கல்லு தடுக்கி விழுந்துட்டாரு, நம்ம தான் தடுக்கி விழுந்தோம். கல்லு அப்படிதான் இருக்கு. நாங்க எங்களோட ஸ்கூல் லைஃப்ல எங்க கூட்டாளி கூட நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தோம். அது இப்போ உள்ள பூலியை விட பல மடங்கு பல தாண்டி அதை நாங்க வந்து கேஷுவலா தான் எடுத்துக்குவோம். இல்ல நான் சும்மா ஒரு ஃபன்னா தான் செஞ்சேன், அது போய் இவ்வளவு ஒரு விவகாரமா போய் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு செய்யறாங்களா? உங்களை யாராவது பூலி பண்ணிருக்காங்க? வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ சில் அண்ட் ஹில். இது ரொம்ப கூலான ஒரு சிட் சாட் ஷோ. இன்டர்நெட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா சோசியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா பகிர்ந்துக்கிற கருத்துக்கள் எல்லாம் சரியான கருத்துக்கள் தானா? அது மட்டும் இல்ல, அவங்க பகிர்ந்துக்கிற கருத்துக்கள் எல்லாம் சரியான விதத்துல தான் புரிஞ்சுக்கப்படுதா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா ஆஸ் அ பப்ளிக்கா நம்ம பாக்குறப்ப நம்மளுக்கும் பல கருத்துக்கள் வருது. இந்த கருத்துலாம் சரிதானா? ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, இவங்க பேசுறது சரி, அவங்க பேசுறது தவறு, அதை ஜட்ஜ் பண்றதுக்கான ஷோ இது கிடையாது. அப்ப நீங்க இங்க என்னதான்டா பண்ண போறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க அப்படி கேட்டாலும் தான் பிரச்சனைல போய் முடியுது. என்ன பிரச்சனைனே தெரியாம நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் பேசணும்னு நினைக்கிறோம். அப்படியே ஒரு ஓரமா நடந்து போய்கிட்டு இருப்போம், கலவரம் நடந்துகிட்டு இருக்கோம். என்ன கலவரம்னே தெரியாது. அடடா, இங்க ஒரு கலவரம் நடக்குதே, நம்மளும் அந்த கலவரத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக கலவரத்துக்குள்ள பூந்து இன்னும் பெரிய கலவரத்தை உண்டாக்குவோம். ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டாதானே சரியான பதில் கிடைக்கும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு இஷ்யூவை பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரி, கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்ன இஷ்யூ பத்தி பேச போறோம்? கரோனா போய்கிட்டு இருக்கல ஒரு இஷ்யூ. ஓகே, சோ பூலி. இப்ப நீங்க இந்த சோசியல் மீடியா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா. சோ இந்த பூலி விஷயத்த வந்து ரொம்ப பூதாகாரமா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ ஒரு எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து இந்த விஷயங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? எக்ஸ்பர்ட்னு சொல்றதோட இந்த பூலி எக்ஸ்பர்ட்னு சொல்லும்போது ஒரு மாதிரியா, அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த கவுன்சிலிங்கோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு கவுன்சிலர் அண்ட் கவுன்சிலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை பத்தி பேசலாம் அப்படின்னு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பூலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும், எதனால அது நடக்குதுன்னு பார்க்கணும். இது நடக்கிற ஒரு சூழல்ல வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம அது அந்த இஷ்யூல வந்து நம்மளோட பங்களிப்பு வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தாதான் இந்த விஷயம் வந்து கிளியரா நமக்கு புரியும். பூலி பண்ணிருக்காங்க. அது வந்து சரி, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, சமீபத்துல நானும் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டு இன்னொருத்தவங்க பதில் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இந்த விஷயம் பூதாகரமா கிளம்பும் போதுதான் அப்ப நமக்கு நடந்துச்சு அது பூலியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சோ இப்ப நீங்க வந்து ஒரு இயல்பா யாருக்கிட்டையும் உங்களை பூலி பண்ணிருக்காங்கன்னா முந்தி வந்து இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த சொன்னாங்க இந்த கலவரத்துல நம்மளும் பண்ணிருக்காங்க, அது பூலின்னு அப்ப நமக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ அதுக்கான பதில் அதுதான். ஏன்னா இப்ப இதான் தொடக்க பிரச்சனை, எது பூலி அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும் நம்ம அதுல சம்மந்தப்பட்டிருக்குமா இல்லையான்னு. இப்ப நம்மளோட இயல்பா என்ன நடக்கும்னா, ஒரு விஷயத்த எல்லாரும் பேசுறாங்களா, எல்லாம் சம்மந்தப்பட்டு பேசுறாங்க, அதோட டெஃபினிஷன் விளங்காம போயிடும். சோ இப்ப கொஞ்ச நாள் சென்று பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விளையாட்டுத்தனமா பேசணும், இது பூலிலா, இப்ப நம்ம ஒரு இந்த ஷார்ட் வந்து 4 வாட்டி எடுக்கிறோம், சரியா அவ்வளவு வரல, நிறைய வாட்டி நீங்க எடுக்கிறீங்க, நீங்க என்ன பூலி பண்றீங்கன்னு நான் சொல்லலாம்ல. சோ எல்லாத்துக்கும் பூலி, இதுல இருந்து நம்ம பேர் பெற்றவங்க. ஏன்னா ஃபோபியானா எல்லாத்துக்கும் ஃபோபியா, டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் டிப்ரெஷன், ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ், சாவியை காணோம்னா ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி இந்த வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப லூஸா யூஸ் பண்றோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எது ஆக்சுவலி பூலின்னு தெரியல. அந்த மாதிரிதான் எங்களோட இந்த ஷோ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா பூலி நடக்கும் போது எஸ், இந்த பாதிக்கப்பட்ட விக்டிமை பத்தி வந்து எல்லாரும் நிறைய பேர் பேசுவாங்க. விக்டிமோட மனநிலை எப்படி இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பூலி செய்யறாங்க இல்லையா, அந்த பூலி செய்யறவங்க அவங்க இன்னொருத்தவங்கள பூலி தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுதான் செய்யறாங்களா, இல்ல நான் சும்மா ஒரு ஃபன்னா தான் செஞ்சேன், அது போய் இவ்வளவு ஒரு விவகாரமா போய் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு
செய்யறாங்களா? ஆமா, பெரும்பாலும் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாது இப்பெல்லாம். ரொம்ப இயல்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பண்ணது பூலியா எனக்கு தெரியாத, நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்றான். சோ இதான். ஆனா இப்ப அந்த பூலிக்கு ஒரு மீட்டர் இருக்கானே, இவ்வளவு செஞ்சாதான் பூலி, இவ்வளவு தூரம் செஞ்சா இந்த பூலிக்கு லிவர் மீட்டர் அந்த மாதிரி ஏதோ மீட்டர் இருக்குன்னு சொன்னா அந்த மீட்டரை தேட ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் உங்களை அடிக்கலையே, நான் உங்களை துன்புறுத்தலையே, நான் சும்மா காமெடி தானே பண்ணேன், அதை சிரிக்க தானே வச்சேன் அப்படின்ற மாதிரி போய் முடிஞ்சிருது. அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அடிப்படை எது வந்து இதை பூலி ஆக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆனா இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து 2 பேர் இதுல பூலி சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த விக்டம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்னொரு குரூப் இருக்கு, அதான் பைஸ்டாண்டர்னு சொல்லுவோம். அதாவது இந்த பூலி நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பூலி பண்றாங்க, ஆனா நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில நடக்கல, நம்மள யாரும் ஒண்ணு சொல்ல, இருக்கிற இடம் தெரியாம இதுவும் ஒரு பிரச்சனை. சோ இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். சரி, இப்ப பூலினா எது பூலின்னு கேட்கும் போது இன்றைய காலகட்டத்துல வந்து அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா, இப்ப நம்ம ஜோக் பண்றோம், சிரிக்கிறோம், பேசுறோம், ஒரு கட்டத்துக்கு மேல எது என்ன வந்து பயமுறுத்த வைக்குதோ இல்ல என்னோட பொட்டன்ஷியலை வந்து லிமிட் பண்ணுது. அதாவது நீங்க பண்ற ஜோக்ல வந்து ஐயோ இதை நம்ம சொன்னா நம்மள நக்கல் பண்ணுவாங்களே, நம்மள பெடி பண்ணுவாங்களே, சரி இது சொல்ல வேணாம் அப்படின்னு நான் ரொம்ப அமைதியா போறேன்ல, that is the point. It becomes a bully. Because அவரு பேசுறதுனால அவரு செய்யற ஒரு விஷயம் வந்து எனக்கு அச்சுறுத்தலா இருக்குது. That means I limit myself. இல்ல I am afraid, I am in fear, I am not comfortable. இதெல்லாம் தான் வந்து உங்களோட ரெட் ஃபிளாக்ஸ். சோ நீங்க ஜோக் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னா then it's not a bully. இதுல வந்து என்ன வித்தியாசம்னா அந்த நட்பு லெவல், சில பேரோட நட்பு லெவல் வந்து பார்த்தோம்னா ஒரு அரை அதுல ஒரு 2 ரெட் ஃபிளாக்ஸ் இருக்காது. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு இன்னொரு பூலி பண்றாங்க. சில விஷயங்கள் பூலின்னு பாக்குறாங்க. நாங்க எங்களோட ஸ்கூல் லைஃப்ல எங்க கூட்டாளி கூட நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தோம்னா, நாங்க பண்ணிக்கிட்ட சேட்டையெல்லாம் பார்த்தோம்னா, அது இப்போ உள்ள பூலியை விட பல மடங்கு தலை தாண்டி இருக்கு. அது நாங்க வந்து கேஷுவலா எடுத்துக்குவோம். வந்து 2 பார்ட்டியுமே வந்து கேஷுவலா எடுத்துக்குவாங்க. அந்த பூலிய இந்த காலகட்டத்துல வந்து வச்சு பேசணும்னா அது காலியா இருக்கும். இது நல்லா இருக்கு. ரைமிங்காவே வந்து கேமரா ஆன் பண்ணோட உங்களோட ஸ்லாங்லாம் மாறிடுச்சு. சோ அதான் அந்த டெஃபினிஷன் வந்து அந்த காலகட்டத்துல வந்து அது அவ்வளவு ஒரு விஷயம் இல்ல. சோ ஆனா இந்த இப்ப முந்திலாம் சொல்லுவாங்களே, நான் வயசு கோளாறு அதெல்லாம் சரியாயிரும் அப்படி அந்த காலகட்டத்துல மேபி அது ஒரு ஆனா இன்றைய ஜெனரேஷனுக்கு அது வந்து சூட் ஆகாது. இதை வந்து நாங்க சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது. என் கூட்டாளி அடிச்சுட்டா நான் எப்படி அதை சாதாரணமா எடுத்துட்டு போக முடியும், எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போக பயமா இருக்குல்ல, அதனால இது பூலி அப்படின்னு. பட் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்துல நம்ம அதால பாதிக்கும். ஒருவேளை அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பூலி தான். இப்ப பார்த்தோம்னா சமீபத்துல வந்து இந்த மருத்துவ சார்ந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்துல வந்து ரொம்ப பேசப்பட்டது வந்து இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட செட்டிங்ல தான் வந்து ரொம்ப பூலி நடக்குது. பட் நீங்க வந்து அந்த பழைய காலத்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப நடக்கிறது வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நாங்கெல்லாம் அப்படி ஏற்றி வாங்கியிருக்கோம், ஏன்னா நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்யறோம், அந்த offensive அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப வந்து இட்ஸ் நாட் லைக் தட். அவங்களுக்கு வந்து இப்ப நடக்கிறதுலாம் பூலியே இல்ல, அதெல்லாம் ஒரு இது இல்லை அப்படின்னு அவங்க கண்ணோட்டத்துல இருக்கும். பட் அதுதான் சரி நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா நம்ம வாழ்றது இன்றைய காலகட்டத்துல. சோ இன்றைய காலகட்டத்துல வந்து அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கணும்னா பூலி கணக்குல இப்ப தானியா 100 எல்லாம் இருக்கு. நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. நான் போன் அடிச்சிருவேன், அப்ப நம்ம வாங்கின அடிக்கலாம் எங்க போன் அடிச்சிருக்கணும், எங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கணும். சோ அந்த கால மாற்றத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ தட்ஸ் வை இட் இஸ் நவ் an issue. சோ முதல் விஷயம் அது பார்த்து இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும், டோன்ட் கம்பேர். அந்த இதெல்லாம் ஒரு அடியா அப்படின்னா அது நம்ம தாங்கக்கூடிய வழி வேற, ஆனா இப்ப தாங்கக்கூடிய வழி வேற. ஓகே, நான் இப்ப வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா இப்ப பூலி பண்றாங்க, அதனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இப்ப வந்து ஒருத்தர் பூலி பண்றான்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும்ல, அது எதுவா இருக்கும்? அது நிறைய இருக்கு, ட்ரிகர் பாயிண்ட் வந்து நிறைய இருக்கு. ஆனா ஜென்ரலா நம்ம சொல்லணும்னா இப்ப ஜென்ரலா நம்ம என்ன இப்போ ஒரு குரூப்பா நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தேவைப்படும்? அந்த ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம்னா ஒரு 5 பேர் பேசிட்டு இருக்கோம், தனிப்பட்ட உங்களுக்கு என்ன தேவைப்படும் அந்த இடத்துல? அந்த இடத்துல எனக்கு ஒரு கம்ஃபர்ட், அப்புறம் அவங்க கூட பேசுறப்ப அந்த ஒரு மிங்கல். இன்னும் வாங்க டீடைல் வாங்க. மிங்கல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மிங்கல்ல உங்களுக்கு என்ன ஜிங்கல் கேக்குது? என்ன ஜிங்கல் கேக்குதுன்னா ஒரு ஜாலியா இருக்கணும்,
ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். இருக்கணும். யார் ஜாலியா இருக்கணும், யார் சந்தோஷம், எல்லாருமே அது இன்னும் நம்ம ஜெனரலா தான் போறோம். அந்த கூட்டத்துல நான் பேசுறது ஆளுங்களுக்கு விளங்கணும், தனித்துவமா தெரியணும். ஒரு டாமினன் இல்ல, தனித்துவமா தெரியணும். இப்ப 5 பேர் பேசுறீங்க, இந்த 4 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க கேட்டுக்கிட்டே ஆமா. ஆனா ரொம்ப நேரமா ஒண்ணு பேசலாம்னு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஆமா, ஒரு தனிச்சு விட்ட மாதிரி. ஐயோ நம்மள்ட்ட டாபிக் இல்லையடா. சோ நான் வந்து அதுல, ஆனா அந்த டாபிக்ல அவங்க அளவுக்கு என்னால பேச முடியல, அவங்க அளவுக்கு நான் கருத்து சொல்ல. அந்த படத்தை நான் பார்க்கல, இந்த காலத்துல நம்ம படத்தை பத்தி தான் பேசுவோம், இந்த படத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். அது யூ ஃபீல் லெஃப்ட் அவுட். சோ அந்த அட்டென்ஷனை சீக் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அதுக்கு காமனா நமக்கு கிடைக்கிற ஒரு ஆயுதம் வந்து ஜோக்ஸ். சோ நமக்கு வந்து இந்த ஜோக்ஸ் எல்லாம் போட்டோம்னா அது தங்கத்துல ஜோக்ஸ், டேடி ஜோக்ஸ்ன்றாங்க. சோ வேற ஏதாச்சும் நம்ம செம்மையா வந்து அப்பதான் எல்லாரும் நம்மள பாப்பாங்க, நம்மளும் வாவ் அட்டென்ஷன் கிடைக்கும், நமக்கும் ஒரு வாவ் கிடைக்கணும்ன்றது. சோ நம்ம வந்து என்னன்னா இந்த காமன் ஜோக்ஸ் வந்து மத்தவங்க மேல வியூ ப்ளீ சம் ஜோக்ஸ். சோ அங்க வந்து அந்த அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக ஒருத்தவங்களை அது சொல்லுவாங்க, ஒருத்தவங்களை தாழ்த்தி நம்ம ஜோக் பண்ணலாம், இல்ல ஒருத்தவங்களை மட்டம் தட்டி நம்ம பேசிட்டோம்னா அந்த பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க அது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டாங்க. இது ஒரு காரணம், பிகாஸ் ஐ வாண்ட் த அட்டென்ஷன். சோ இந்த மாதிரி பட் அவங்களுக்கு இப்ப அவங்க சொன்னாங்களே, அவங்களுக்கு தெரியாது நான் பண்றது பூலிங். சோ இது வந்து ரொம்ப ஒரு சர்ஃபேஸ் லெவல். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் லெவல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மீமாங்க வந்து பிரச்சனை இருக்கும். இப்ப செடிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவோம், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இதுல செடிஸ்டிக் பிஹேவியர் என்னன்னா ஒருத்தவங்களை துன்புறுத்தி அவங்க துன்படுறதுல வந்து அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இப்ப நீங்க நல்லா சிரிக்கிறீங்களே, எனக்கு பொறுக்காது, உங்களை ஏதாச்சும் பண்ணி நீங்க டவுன் ஆகி அழுவும் போது எனக்கு அப்படியே குதூகலமா இருக்கும். இந்த ஸ்பைடர் படத்துல ஏன்னா ஆடு நிறைய இருக்கு, அந்த அழுவ சத்தம், அந்த மாதிரி அது ஒரு நல்ல உதாரணம். ஆக்சுவலா அதான் நம்ம கேட்கலான் இருந்தேன். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அந்த விக்டிம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆவாங்க, நமக்கு தெரியும் அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு. உடனே அந்த பூலி பண்றவங்க, இந்த காமெடி பண்றவங்க சொன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ்ல, அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படின்னாங்க. ஆக்சுவலா அவங்க சென்சிட்டிவ் கிடையாது, அவங்கள பத்தி நீங்க பேசுற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. சோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது இந்த பூலி பண்றாங்கல்ல, அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இது வந்து பர்சனாலிட்டி. சோ அந்த இப்ப நான் சொன்னல, அந்த நான் சொன்ன விஷயம் வந்து இட்ஸ் a type of personality. சோ நீங்க சொல்ற அந்த விக்டிம் வந்து அவங்க பூலி பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து சரி நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம், ரிசர்வ் ஆயிருவோம் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி வந்து நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப். சோ அவங்க வந்து ரொம்ப சப்மிசிவ்னா போயிடுவாங்க. சோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்களுக்கு இப்ப நான் பண்ற ஜோக் உங்களை வச்சு ஜோக் பண்றேன், நீங்க கோச்சிக்கிட்டு பேசாம ஆயிட்டீங்க. சோ இப்ப எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அச்சுறுத்தல் ஆயிரும், என்னலாம் அப்படியாச்சே அப்படின்னு. சோ என்னன்னா டிஃபெண்ட் நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு எந்த சூழலையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம், தெரிஞ்சும் தெரியாமலும். விளங்குதா உங்களுக்கு? இப்ப தண்ணி சூடா இருக்கு, எடுத்து குடிச்சிட்டோம், இந்த கிளாஸ்ல வச்சா குடிச்சிட்டோம், சுட்டுச்சு வாய், ஆனா அந்த கிளாஸ கம்ப்ளீட் ஏதாவது ஒரு காரணம் தேடுவேன். எலிக்கு விஷ வச்சு அதை கொல்லுவோம், ஆனா எலி மருந்துடுவோம். அது கேட்டுச்சா மருந்து? கல்லு தடுக்கி விழுந்துட்டாரு, நம்ம தான் தடுக்கி விழுந்தோம், அப்படிதான் இருக்கு. அந்த பழிய தூக்கி கல்லு மேல அந்த மாதிரி. இப்ப அவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா சென்சிட்டிவ்லா கொஞ்சம் கூட ஜோக்கோ என்னால அப்படின்னால நான் பேசிட்டேன் அப்படியே இங்க கேட்பாங்க. இங்க 2 பேரும் ஆமால நீ அப்படி ஒண்ணும் சொல்ல, அப்ப இவங்க 2 பேரும் சாப்பாடுனா எனக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து அதாவது இப்ப வாயில சும்மா பேசுறது, அவங்க ஜோக் பண்றது ஏத்துக்க முடியல, அப்ப அது வந்து பூலின்னு சொல்றோம். ஆனா அதுவே ஒரு படி மேல போய் அடிக்கிறாங்கல்ல, அதுவும் இன்னும் பூலியில தான் வருதா? அது துன்புறுத்துற மாதிரி இருக்கு, பட் அதையும் இன்னும் பூலின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து வேற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூலி வந்து நிறைய இருக்கு. இப்ப ஒண்ணு வந்து மென்டலி ஒருத்தவங்களை எஃபெக்ட் பண்றது. அப்ப நீங்க சொல்றது அடிக்க ஆரம்பிச்சா பிசிக்கலா, பிசிக்கல் அக்ரெசிவ் பிசிக்கல், அதையும் பூலின்னு தான் சொல்லுவோம். ஆமா, அபியூஸ் சொல்ல முடியாது. அபியூஸோட டேர்ம் என்னன்னா, நமக்கு கீழே இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அபியூஸ் மிஸ்யூஸ் பண்றோம். இப்ப எனக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஆனா நான் செய்ய வேண்டியது செய்யாம அந்த குழந்தைய வந்து துன்படுத்துறேன்னா ஐ அம் அபியூசிங் தி சைல்ட். அது அபியூஸ். பட் இப்ப ஸ்கூல்ல நான் என் கூட்டாளியும் அவனும் படிக்கிறான், நானும் படிக்கிறேன், அவனுக்கும் எனக்கு எனக்கு ஒரு பொறுப்பு இல்லையே, பட் அவனை அடிக்கிறேன்னா தட் இஸ் பூலி.